அமாவாசை. இன்னைக்கு அமாவாசை அலங்காரம் அம்மாளுக்கு வந்து பண்ணியிருக்கேன் பாருங்க. அம்மாவை காலையில் 3 மணிலேருந்து குளிக்க வச்சு அம்மாளுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. காலையில் அம்மாளுக்கு சாப்பாடு வந்து இன்னைக்கு 5 வகை காய் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி அப்பளம் பொரிச்சு அவங்களுக்கு சாப்பாடு வச்சு இன்னைக்கு வந்து படைச்சிடுவோங்க. அமாவாசைக்கு சாப்பாடு தான் படைப்போங்க. இதெல்லாம் படைச்சு காக்காய்க்கு வைப்போங்க சாப்பாடு. அன்றைக்கி வந்து வாக்கு சொல்கிறேன். அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாக்கு சொல்கிற நாள் வந்து அந்த வாக்கு சொல்கிற போது காலையில் 9 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் வாக்கு சொல்கிறேன். அனைவரும் வாங்க. உங்களுடைய கஷ்டம் துன்பம் எதாக இருந்தாலும் தீர்த்து கொடுக்குறேன். குழந்தை எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குறேன். மஞ்சா காமாலைக்கு மருந்து கொடுக்குறேன். கணவன் மனைவி சண்டை சச்சரவாக இருக்காங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா அதுக்கு வசியம் உள்ள மருந்து கொடுக்குறேன். 3வது குடிக்கிறான் ஆம்படியா, குடிச்சிட்டு வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, நிம்மதி இல்லை, சண்டை சச்சரவாக இருக்குது, பிரிஞ்சு இறஞ்சி போயிருக்குது என் குடும்பமே அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தை நல்ல முறையாக சேர்த்தி கொடுக்குறேன். குடிக்காத அளவுக்கு அவனுக்கு மருந்து கொடுத்து, இதே தொழில் வந்து எனக்கு வளர்ச்சி இல்லை, தொழில் வசியம் உள்ள மருந்து வேணும், அஞ்சன மை வேணும் அப்படின்னாலே இருக்குது. வீட்டுக்கு வந்து தெய்வம் தேவாதி வரல, என் வீட்டில் இப்போ கெட்ட கிணவு வருது, பில்லி சூனியமாக எனக்கு வந்து காட்டுது, நிம்மதி இல்லாமல் இருக்கேன், ஒரு ரூபா வீட்டில் தங்கலை, கணவன் மனைவிக்குள்ளே அடித்து மோதுறங்க, சண்டை சச்சரவாக இருக்குதுன்னு சொன்னாலே சரி, அந்த பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் நல்ல முறையாக உக்காந்து அம்மாளுக்கு வந்து இலைக்கட்டு கட்டி 12 பொருள் ரெடி பண்ணி தெய்வம் தேவாதி நிற்கிற அளவுக்கு அந்த பொருளுங்கள்லாம் உருவாக்கி எல்லாத்தையும் செஞ்சு அந்த உருவேற்றி கொடுக்குறேன். அந்த வீட்டில் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பம் நல்ல முறையாக வளர்ச்சி வருமானம் வரும். நம்மளுக்கு பாரு எங்கே இருந்தாலும் மக்கள் வந்து வெளியிலேருந்து பாம்பாய், டில்லி, பூனா இந்த படம் எல்லா நாட்டிலேருந்து நம்மளுக்கு வந்து வராங்க நம்மளை தேடி. நம்ம திருவண்ணாமலையை விட்டு சென்னை பைபாஸ் இது. திருவண்ணாமலையிலேருந்து நம்ம கோயில் 30 கிலோமீட்ரு, செஞ்சிலேருந்து 10 கிலோமீட்ரு, மேல்மலையனூர்லேருந்து 10 கிலோமீட்ரு. நம்ம திருவண்ணாமலை வந்து சென்னை பைபாஸ்லேயே நம்ம கோயில் இருக்கிற ஏரியா வந்து சத்தியமங்கலம் ராஜகாளி அம்மாளுடைய கோயில். அனைவரும் வாங்க. அம்மாளுடைய அருளும் பெருளும் பெருக உங்களுடைய குடும்பம் நல்ல முறையாக வளர, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பூராமே நல்லா இருக்கணும்னு அந்த ராஜகாளி அம்மா கிட்ட யாருக்கும் நோவு நொடி இல்லாமல் சந்தோஷமாக காப்பாற்றி கரை சேர்த்தி அவங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து எங்கள் அம்மா காப்பாற்றி கொடுன்னு தான் என் தாய்கிட்ட வரம் கேட்டு, என் தாய்க்கு காலையில் எழுந்து அலங்காரம் அவங்களுக்கு எல்லாம் குளிக்க வச்சு இன்னைக்கு அலங்காரத்தை பண்ணி வர மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி தான் எல்லாத்தையும் முடிச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஆளுங்க வந்திருக்காங்க, நல்ல முறையாக அவங்களுக்கு வாக்கு பார்க்கணும். அதுக்கு நீ தான் துணையாக இருந்து இந்த ராஜகாளியம்மா இந்த மண்ணை மெரிச்சிட்டு போகிறவங்க நான் நல்லா இருக்கிறன்ற பேரோட புகழோட எல்லாரும் வந்து நிறைய பேர் வீடியோ போடுறோம் பாரு. கல்யாணம் ஆகலைன்னு வராங்க, அவங்களுக்கு மாங்கல்ய தோசை பண்ணி அவங்களுக்கு அது நாளுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நடந்துருதுன்னுட்டு நான் வாக்குறுதி கொடுத்து அம்மா கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறேன். அந்த ஒரு கேட்டு வாங்கி கொடுக்குற வரமாகப்பட்டது என் தாய் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க கல்யாணம் எங்களுக்கு டேட் ஆகிடுச்சு, வந்துருச்சு, கூடி வந்துருச்சு, எனக்கு கல்யாண டேட் வச்சுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை அடித்து துணிமணியோடு எடுத்துக்கின்னு என்னுடைய ஆலயத்துக்கு வராங்க. என்னை தேடி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. குழந்தை நின்றுட்டு வராங்க. நல்ல முறையாக குழந்தை பிறந்தது, அதுக்கு கொண்டாந்து அவங்க சீர் செஞ்சுட்டு போகிறாங்க அம்மாளுக்காக. அம்மா என்னைக்கு கை விடலை. ராஜலோகத்துக்கும் சொந்தக்காரி இந்த ராஜகாளி அம்மா. இந்த சத்தியமங்கலம் எல்லையில் அமர்ந்தவோ என் பராசக்தி அம்மா. எனக்கு 7 வயசுல என் தாய் என்கிட்ட வந்தாங்க. இன்ன வரைக்கும் அவளை நான் கடைப்பிடிச்சி என் தாய் என்னைக்கும் கை விட்டதில்லை. நான் ஒரே ஆள் பெண்மணியாக அந்த இடத்த வாங்கி கோயிலை கட்டி இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன்னா என் தாய் போட்ட பிச்சு, என் தாய் கொடுத்த வர என் தாய் என் கூட இருந்து பண்ணுற சேவை நான்.